நம் பெரியோர்கள்லாம் எத்தனையோ நூல்களை நினைவில் கொண்டார்கள். அந்த காலத்துல ஒன்னொன்னுக்கும் ஓலைச்சுவடி எல்லாம் போய் தேட முடியாது. ஒரு புத்தகம்னா பாரத தேசத்துல ஒரே ஒரு ஓலைச்சுவடி இருக்கும். அது ஒருத்தர் வாங்கி வச்சுன்னு படிச்சுட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் எப்படி வாங்குறது? அந்த காலத்துல நெட்ரு பண்ணி வைத்திருந்தார்கள். இன்னைக்கு நமக்கு என்ன எடுத்து ஏஐல பதில் சொல்லும், மெட்டால பதில் சொல்லும், கூகுள் ஆச்சாரியாரை கேட்டா சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அதையே நினைச்சு நினைச்சு நாம எதையுமே ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. வேணும்னா கூகுள்ல பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம மெமரிங்கிறத விட்டுடுறோம். இதெல்லாம் பாருங்க, 5000 வருஷம் முன்னாடி புராணத்துல எழுதி வச்சிருக்கா. கலியுகம் வளர வளர நினைவாற்றல் என்பது மனிதனுக்கு குறைந்து கொண்டே போகும். அது மட்டும் இல்ல, கலியுகத்துல யார் பணங்காசு வச்சிருக்கானோ அவனைத்தான் சான்றோன்னு சொல்லுவாளாம். பக்தி உள்ளவர்களை சான்றோர்னு சொல்ல மாட்டா, நன்னடத்தை உள்ளவரை சான்றோர்னு சொல்ல மாட்டா, படிச்சவரை சான்றோர்னு சொல்ல மாட்டா. பணம் பணக்கார பெரிய ஆள் அவர் தான் சான்றோர்னு சொல்லிடுவாளாம். அடுத்தது, யார்கிட்ட பலம் நிறைய இருக்கோ அவன் சொல்றதுதான் நியாயம்னு ஆயிடுமா. தர்மத்தை பேசுறது நியாயம் கிடையாது. ஒரு புது கவிஞர் சொன்னாரே, வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பின்னு. ஆனா அப்படி இல்ல. கலியுகத்துல வலிமை உள்ளவன் வச்சதுதான் சட்டம். அவன் என்ன சொல்றானோ அதுதான் நியாயம். வலிமை இல்லாத நோஞ்சாலாம் அதை கேட்டு நடப்பானாம். அடுத்து, யாராவது ஏழை கிடைச்சான்னா அவன் பேர்ல திருட்டு பட்டம் கட்டிடுவாளாம். சமீபத்துல கூட நிறைய இஷ்யூ எல்லாம் பார்த்தோம் இல்லையா? யாராவது ஒருத்தர் ஏழை அந்த மாதிரி ஒருத்தர் கிடைச்சா இவன் தான் திருடினான்னு சொல்லி அவனை போட்டு அடி. அந்த மாதிரி ஏழைகளுக்கு திருட்டு பட்டம். பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது. ஒரு பஞ்சையத்தான் எல்லாம் சேர்ந்து திருடன் என்றே உதைக்குது. காலநிலைய மறந்து சிலது கம்பையும் கொம்பையும் நீட்டுது. புலியின் கடுங்கோபம் தெரிந்திருந்தும் வாழை பிடிச்சு ஆட்டுது. வாழ்வின் கணக்கு புரியாம ஒண்ணு காசை தேடி பூட்டுது. ஆனா காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது. இதான் கலியுகத்தின் இயல்பு. ஒரு ஏழைன்னு ஒருத்தன் கிடைச்சான்னா இவன் தான் தப்பு பண்ணான், அவன் பேர்ல எல்லா பழியும் போட்டுருவாளாம். பணக்காரன் தப்பே பண்ணாலும் அவனை எதுவுமே குறை சொல்ல மாட்டாளாம். அதான் கலியுகம். அடுத்து, யார திறமசாலின்னு சொல்லுவான்னா, ஒருத்தன் குடும்பத்தை நன்னா பார்த்துட்டா அவன் திறமசாலியான். ஒரு துறையில சாதிக்கிறது, படிக்கிறது, அல்லது ஒரு விளையாட்டுல அச்சீவ் பண்றது அவன் திறமசாலி இல்லையா. குடும்பத்தை நன்னா நடத்துறான், ஏன்னா ஒரே வீட்டுல மாமியார் மருமகள் 2 பேரையும் வச்சு சமாளிக்கிறான்னா அவன் திறமைசாலி என்று அவனை கொண்டாடி விடுவார்கள். அடுத்து, ஆட்சியாளர்கள். இது பாகவத புராணம் சொல்றது. கலியுகத்துல ஆட்சியாளர்கள் பேராசை பிடித்தவர்களாக இருப்பார்கள். ஆட்சியாளர்கள் மனசுல கருணையே இருக்காது. யார் அரசனாக ஆட்சி செய்கிறாரோ அவர்களே திருடர்களாக இருந்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்து விடுவார்கள்னு பாகவதம் சொல்றது.